நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்னா மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா ஜிபிஎஸ் பற்றி அதோட யூசஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட மோட்டோஃபேம் பார்த்தோன்னா கார் வாஷர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஒரு காரை அப்கீப் பண்ணுறதுல க்ளீனாக வைக்கிறதுல பார்த்தோன்னா ப்ரெஷர் வாஷர்ஸ் இல்லை காரை க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அதில் ப்ரெஷர் வாஷர்ஸ் ஒரு காமன் மேனோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இல்லை நம்மளால் மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு டவுட் இருக்கும். அந்த பாயிண்டில் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மேனுஃபேக்சர், அதுவும் மேட் இன் இந்தியா ப்ராடக்டாக ஒரு அஃபோர்டபுளான ரிலையபிளான ஒரு ப்ரெஷர் வாஷர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த பிராண்ட் பார்த்தோன்னா அந்த யூரோஃபைன் சொல்லக்கூடியது. யூரோஃபைன் சொல்லக்கூடியது ஒரு 8 வருஷமாக வாஷர் கிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஈரோடு பேஸ்டு பிராண்ட். அவங்க கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் வாஷர் கிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த வாஷர் கிட்ஸ் ஒவ்வொன்றா நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய யூரோஃபைனோட மேனேஜர் மிஸ்டர் சரவண பூபதி நம்ம கூட இருக்காங்க. வாங்க. வெல்கம். வெல்கம் சார். வணக்கம். அஃபோர்டபுளான ஒரு ரிலேபிளான வாஷர் கிட் பற்றி பார்க்கணும்னா நம்மகிட்ட ஒரு வாஷர் கிட் இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு லைவ் டெமோ பார்த்துட்டு கண்டிப்பாக பார்த்துடலாம் சார். இது பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மாடல் ஸ்டார்டிங் மாடலுங்க. EFSX மாடல் பேர். இது 2.5 HP பவருங்க. 2.5 HP பவர் ஸ்டார்டிங் மாடல் 2.5 HP பவர் வருங்க. நார்மல் 2.5 HP மோட்டர் வேறு, 2.5 HP நம்மளுடைய மிஷின் வேறங்க. இது காப்பர் வைண்டிங் மோட்டாரும் முன்னாடி இன்ஜினும் வருங்க. ஓகே. இன்ஜின் தான் அந்த பிஸ்டன் ட்ரிபிள் பிஸ்டன் மோட்டர், நம்ம 2 வீலர் பிஸ்டன் அதே மாதிரி தான். அதனால என்ன பண்ணா தண்ணி கம்மியாக இழுத்து அதிக ப்ரெஷர் அடிக்குங்க. ஓகே. இன்னொரு விஷயம் பெட்டர் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே. அதனால சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு சொல்றாரு. அதனால அப்படி எது வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது அன்பாக்சிங் பார்த்துடலாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துட்றோம். அப்படி டீட்டெயில் வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு வீடியோ வேணாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துட்றோம். இது இன்லெட் வாஷுங்க. இன்லெட் வாஷுங்கிறது 1.5 மீட்டர் பேசிக்காக தரோம் சார். பட் இது என்னன்னா நமக்கு ஒரு டேப்பில் மாற்றோம், நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமானாலும் இது ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். இது அரேஞ்ச் வாஷ் தான் வாங்கி போட்டுக்கலாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் அவுட்புட் வாஷ் தான் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மிஷின்லேருந்து கன்னுக்கு இது கன் வரைக்கும் போகிறதுங்க. இது காரை சுற்றி வரதுக்கு 7 மீட்டர் ஹைட்டாலிக் வாஷ். உங்களுக்கு வெயிட் பார்த்தாவே தெரியுது இல்லைங்களா? ஹைட்டாலிக் வாஷ் சில்வர் கம்பி வர்றதுங்க. 24 அடி வரதுனால காரை சுற்றி வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இது ஃபோம் வாஷ் பண்ணுறதுக்கு தான் ஃபோம் கேன் கொடுத்துருவோம். அடுத்து உங்களுக்கு கன் கொடுத்துருவோங்க. இது இன்லெட் கனெக்ட் பண்ணுற கனெக்டர் எல்லாமே வந்துருங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கன்னை லென்த் பண்ணுறதுக்கு லென்த் ஆடுங்க. இந்த வீலுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆமாம். வீல் அர்த்தெல்லாம் நம்ம உள்ள பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு மோட்டார் வந்துருங்க. 2.5 HP பவர். இது 140 பார் ப்ரெஷர். இதை நம்ம இப்போ ஒரு வாஷ் பண்ணி லைவாக பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஒரு காரணமாக உங்களுடைய காரை கூட நம்ம வாஷ் பண்ணி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் சார். ஓகே. இப்போ நம்ம இதான் அந்த ஃபில்டர் அப்படி தானே நம்ம பக்கெட்டில் போடுறது ட்ரான்ஸ்ஃபர் டைப்புங்க. ஓகே. இது நம்ம இந்த சைடில் லாக் ஆகிடுச்சா? அழுத்தி பிடிச்சா லாக் ஆகிடுச்சிங்க சார். ஓகே. லாக் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். இந்த கன் அழுத்தி பிடிச்சிவாங்க சார். ஓகே. ஒரு 10 செகண்டில் லோட் ஆகிடும். அப்புறமேல நம்ம அதுக்கு மேலே விட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுக்கிறதுனால நம்ம 10 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறோம். டேப்பில் போட்டால் உடனே லோட் ஆகிடுங்க. லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், லோட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் உங்களுக்கு வந்துடும். இந்த கன்னோட நாசிலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது நமக்கு தண்ணி எஃபிஷியண்டாக கண்டிப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்படி தானே? கண்டிப்பாக சார். நம்ம இதில் வேரியஸ் ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி கண்டிப்பாக சார். அதாவது இந்த கன்னோட நாசில் இல்லைங்களா, இதில் எந்த அளவுக்கு, அதாவது 0 டிகிரி to 360 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ப்பு இதுங்க. ஓகே. இதில் கை வைக்க முடியாது, தோல் எடுத்துருங்க. ஓகே. புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் ஷார்ப்பு வச்சுக்கலாம், ஃபுல் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். அதாவது இது பாடிக்கு ஒரு மாதிரிங்க, மிரருக்கு ஒரு மாதிரி, டயர் மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி. அதாவது விண்ட்ஷீல்டு கிளாஸ் ஒரு சைடில் பண்ணலாம். கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே வச்சுக்கலாம். நீங்கள் வீல் மார்க்கெட்டுக்கு மட்டும் ஃபுல் ஷார்ப் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா அந்த இடத்துல ஆயில் பஸ் இருக்குது, மண் அதிகமாக இருக்குது, போகாதுங்க. மற்ற இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ப்ரே வச்சுட்டு ஒரே ஈவனாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது மெயின் விஷயம் இந்த மாதிரி வீலு மர்க்காடு அந்த மாதிரி இந்த கேப்பில் தான் நம்ம வாட்டர் கை வச்சு தேய்க்க முடியாதுங்க. அந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக அதை வாஷ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சார். நமக்கு ஒரு ஃபார்ம் வாஷ் பண்ணி பார்க்கலாமா? தாராளமாக பண்ணி பார்க்கலாம் சார். இப்போ கார் வாஷோட இம்பார்ட்டன்ட் விஷயமே ஃபார்ம் வாஷ் தான். இது சின்னதாக ஒரு டெமோ காட்டுவோமா ஃபார்ம்? கண்டிப்பாக சார். ஃபார்ம் அடித்து பார்த்துடலாங்க. நம்ம இதுதான் சர்வீஸ் சென்டர் எதிர்பார்க்குறோம் சார். அதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது வாஷ் பண்ணி பார்க்கலாம்ல? கண்டிப்பாக சார். நீங்களே அடித்து பார்க்கலாம் சார். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மேலேருந்து அடிச்சு விட்டுங்க சார். ஓகே. அப்புறம் இந்த ஃபோல் மிக்கெட் இறங்கினோட அப்புறம் கீழே ஃபுல்லாக அடிச்சுக்கலாங்க. மெயின் அந்த பீடிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கெல்லாம் போகாதுங்க. ஆமாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டோம். நம்ம சாம் ஐஸ் யூஸ் பண்ணி வைப் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முதல்ல கிளாஸ் பார்க்கலாம்.
ஆக்சுவலி நீட்டாக தான் இருக்குது. பெயிண்ட் பார்த்தோன்னா எல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இந்த ட்ராவல் பண்ணல உள்ள டஸ்ட் எல்லாமே போயிருக்கு. ஈஸியாக இருக்குது. கூட அந்த சாமாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா வாட்டரை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிடும். நீட்டாக நம்ம காரை வந்து துடைக்கிறதுக்கு முடியும். இப்போ நம்ம கார் வாஷ் பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல உள்ள நம்ம பேசும்போது சொன்னீங்க ஹவுஸ் ஹோல்டில் நிறைய பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சார். அதில் ஏதாச்சும் ஒன்று டெமோ பார்க்கலாமா? நிச்சயமாக காம்பவுண்ட் சுவரே நம்ம க்ளீன் பண்ணி காட்டிடலாம். ஓகே. சரிங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக நம்ம க்ளீன் பண்ணாமல் இருக்கிற காம்பவுண்ட் வரலாம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கு இல்லைங்களா? ஓகே. நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரியே வந்துருங்க. அடிக்கிற ப்ரெஷரில் பாரு அந்த கருப்பு கருப்பாக இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அந்த ஃபுல் டார்க் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அது பழசுக்கு புதுசு பெயிண்ட் பண்ண மாதிரியே ஆகிடுங்க. அது வந்து நம்ம அந்த இதை ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ண நம்ம ஷார்ப் வச்சு கிட்ட போனது அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஸ்ப்ரே வச்சு விட்டு கிட்ட கொண்டு போய் ஓரளவு அப்படி அடிச்சுட்டே வந்தீங்கன்னா பாருங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். புரியுது இல்லைங்களா? அப்படிங்கிற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு லேபரை கூப்பிட்டு வந்து நம்மளே இது க்ளீன் பண்ண அவசியம் இல்லை. நம்மளே ஃப்ரீ டைமில் நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். வீட்டோட காம்பவுண்ட் சவர், மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்க், பாத்ரூமுக்கு அந்த ஃப்ளோ, இது கார் போர்ட்டிக்க கார் நிறுத்துறடங்க, இந்த மாதிரி எல்லாமே அதிலே பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கேட்குறேன். சொல்லுங்கள். ப்ரைஸ் நம்ம அஃபோர்டபுள் தான் நம்ம இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ஒரு கார் வச்சிருக்கிறவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சொந்த பர்பஸ்க்கு தான் யூஸ். கண்டிப்பாக சார். சொந்த பர்பஸ்க்கு காஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நிச்சயமாங்க. அதில் வந்து இதோட ப்ரைஸ் எப்படி சொல்லுங்க? அதாவது இதுக்கு ஸ்டார்டிங் மாடல் 8500 எம்ஆர்பிங்க. 1700 லெஸ் பண்ணி 6780 கொடுக்குறோம். கஸ்டமருக்கு டைரக்டாக கொடுக்குறது டீலர் பிரைஸ் கொடுக்குறோம். இது கடையில் 8 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க சார். ஓகே. இதுக்கு அடுத்து மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம 7800, 9500, 10500, 1100, 50,000 வரைக்கும் மிஷின் இருக்கு. தேவைப்பட்டா இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு 3 பேஸ் மோட்டர் 8 HP 10 HP சொன்னாலும் 1 லட்சம் வரைக்கும் கூட பண்ணி கொடுத்துறாங்க சார். இது நம்ம இதில் இந்த மிஷின் கொடுக்குறது எல்லாமே சிங்கிள் பேஸ் தாங்க. 3 பேஸ் தேவைப்பட்டா சொன்னீங்கன்னா 3 பேஸ் பண்ணி கொடுப்போங்க. ஓகே. ஸோ இது மாதிரி 1 இயர் கேரண்டி கார்டு வந்துருதுங்க. இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மினிமம் நம்ம கம்பெனி கொடுக்குறது 1 இயர் கேரண்டிங்க. பட் லைஃப் லாங் இந்த மிஷின் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. எந்த மிஷினில் எந்த ஸ்பேர்னாலும் எங்களுக்கு ஈரோடு அனுப்பி கொடுத்தீங்கன்னாவோ இல்லை சேலம் ஈரோடு அனுப்பி கொடுத்தீங்கன்னா பெட்டருங்க. எடுத்து ரெடி பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்டுருவோம். இப்போ பொருளை நம்ம கொரியர் பண்ணாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அதாவதுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம அனுப்பி தரங்க. ஓகே. சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணுறோம். ஓகே. அதாவது புதுசாக ஒரு மிஷின் வாங்கிக்கொள்ளிங்க. நார்த் இந்தியா வாங்கினா எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுறதா இருக்கும். சர்வீஸ் டைமில் நீங்கள் வந்து நம்ம பார்சலில் போட்டு விட்டோம்னா சர்வீஸ் பண்ணி அனுப்புவீங்க. எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க. வர முடிஞ்சால் எடுத்துகிட்டு வாங்க, உடனே ரெடி பண்ணி கையோட வாங்கிக்கலாம். வர முடியாதவங்க நீங்கள் கொரியரில் அனுப்புனா பார்சல் அனுப்புனா கூட போதும். கொரியரோட பார்சல் கம்மிங்க, குயிக்காக வந்துடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி ரிட்டன் அனுப்பி விட்ருவோம் சார். இன்னொன்று பார்த்தோன்னா கன் வந்து தனியாக சில டைம் போயிடும். இந்த எக்ஸ்டெண்டர்லாம் போயிடும். இதை மட்டும் தனியாக நம்ம வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். அதாவதுங்க இது மற்ற கம்பெனியில் ஆன்லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பாருங்க, இந்த ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓஸ் பாருங்க, இதுதான் ஆன்லைனில் வர மாதிரி இருக்கும். நைலான் டைப்பில் இது பாருங்கன்னா ஹைட்ராலிக் ஓஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக போடுவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே போகாதுங்க சார். ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு வேளை போனால் நம்ம இந்த கன்னு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாங்க. இந்த ட்ரிகர் மட்டும் இல்லை, இந்த நாசல் மட்டும் வேணாலும் நாசல் மட்டும் வாங்கிக்கலாங்க. ஓகே. அப்படி தனித்தனியாக நம்ம வாங்க முடியும். இன்லெட் ஃபில்டர் மட்டும் வேணுமா, தனியாக தொலைஞ்சிருச்சுன்னா மிஸ் ஆகிடுச்சிங்கன்னா தனியாக வாங்கிக்கலாங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துறோம். அந்த இது ஓஸாக இருக்கட்டும், மிஷினில் ப்ராப்ளம்னா மட்டும் நமக்கு அனுப்பி கொடுத்தா போதுன்னு சொல்கிறேன் சார். முதல்ல நம்மளோட நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க, அதை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள். நிச்சயமாக சார். இது என்னன்னா நம்ம ஸ்டார்டிங் மாடல் டெமோ பார்த்தோம் இல்லைங்க. இப்போ இது வந்து 6800 ரூபாங்க. 2.5 HP பவரோட வருது. 140 பார் ப்ரெஷர், 7 மீட்டர் ஓஸ் கன்னு. இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது மட்டும் இது இல்லாமல் பேசிக் வந்து 1 hour 1.5 hour யூஸ் பண்ணுறது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 4-5 கார் வச்சிருப்பாங்க. 2-3 டிராக்டர் இருக்கும், 2-3 JCB இருக்கும். ஓகே. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 9500 தரேன் சார். ஒரு கோழி பண்ண மாட்டேன் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி கூட 2 hours 3 hours ரன் பண்ணலாம். ஆமாம். இது 11,500 டீலர் 9500. இது 160 பார் ப்ரெஷர் வருங்க. இந்த 9500ங்க. இது 10, இது 10,500 சார். இதுலேயும் ப்ரெஷர் குறைக்கிற கூட்டுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆமாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 மாடல் இல்லாமல் இந்த மாடல் சேம் 2-3 hours ரன் பண்ணலாம். இது ட்ராலி டைப்பு. ஒரு சில பேர் லைக் பண்ணி கூட எடுக்கிறவங்க இருக்காங்க சார். ஏன்னா ஒரு சில இடத்துல பர்மனண்டாவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராலி மாதிரி இழுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்போ டிராவல்ஸுங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து நார்மல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கன் கொடுத்து லென்த் ராடும் கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னே உங்களுக்கு பெரிய கன்னாக வரும். லென்த்தாகவும் வந்துருங்க. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலர் நாசல் ஒன்று வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறைக்கிற கூட்டுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் இதில் வந்து இது ரொட்டேஷன் நாசல் ஒன்று எக்ஸ்ட்ரா தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இந்த நாசலை கழட்டிட்டுங்க இந்த நாசல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நாசலோட ஒர்க் என்னன்னா இப்போ இந்த வண்டிக்கு கீழெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், உள்ள எல்லாம் நம்ம கொஞ்சம் ஓடுறதுக்கு. இன்னொரு விஷயம் வண்டி கீழே கூட ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ஹைட்டாக டிராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூல் வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹைட் வந்து ஒரு 10 அடி 15 அடி வரைக்கும் கவர் பண்ணிக்கலாங்க. அப்படிங்கலாம் ரொம்ப
ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாடலை கொடுக்குறோம். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபோம் கேன் ஒன்று வந்துருக்கு. இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் ப்ரெஷர் அட்ஜஸ்ட், அதாவது ஃபோமோட ஆப்ஷனாக குறைச்சிக்கலாம் கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்கோம். இது இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 11,500, டீலர் ரேட்டு 13,500. நம்ம சொல்கிறது எல்லாமே டீலர் பேஸு 11,500 கொடுக்குறோம். இப்போ இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது 14,000 ரூபாங்க சார். மினி சர்வீஸ் சென்டருக்கு சார். மினி சர்வீஸ் சென்டர்ஸ் மீன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம். அது எல்லாமே 2.5 பார்த்தோம், 2.5 HP பார்த்தோம், இது 2.25 HPங்க. ஓகே. இது 170 பார் வரைக்கும் ப்ரெஷர் வரும் சார். இப்போ என்னன்னா வீட்டுக்கு போய் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த சின்ன கார் எல்லாம் வச்சு, அதாவது ஒரு இல்லைங்க, நம்ம டூலர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு கூட வீட்டுக்கு ஒரு 5 கார் 4 கார், ஒரு காருக்குள்ளனா 400 ரூபா வாங்கலாம் சார். ஒரு 5 கார் பண்ணால் நான் 2,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். மாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 கூட சம்பாதிக்கலாம். தொழிலுக்காக அதை யூஸ் பண்ணலாங்க. கோழி பண்ண மாட்டு பண்ண ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு வச்சிருக்கு, அக்ரிகல்ச்சர் பர்பஸுங்க, அந்த மாதிரி யூசேஜுக்கும் இது நல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி கொடுக்குறோம். 3-4 ஹவர்ஸ் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கும் இல்லை என்ன விஷயம், அதுக்கு ஒவ்வொரு மிஷினுக்கு அந்த மாதிரி ஓஸுக்கு இன்லெட் ஓஸ் அவுட்லெட் ஓஸ்லாம் கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் கொடுப்போம், இதுலேயும் ஒரு 7-8 மீட்டர் கொடுப்போம். இதில் வந்து 10 மீட்டர் வந்துருங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இது ரெகுலர் நாசல் வருங்க. இதில் இந்த நாசலை கழட்டிட்டு உங்களுக்கு QC நாசல்னு சொல்லிங்க 40,000 47 ரூபா மிஷின் வர மாதிரிங்க. இந்த மாதிரி பிராஸ் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு 4 வகையான நாசல் வந்துடும். இது வந்து டிஃப்ரெண்டான, அதாவது சார் ஃபுல் ஷார்ப்பு ஃபுல் ஸ்ப்ரே கூட வைக்கலாங்க, வச்சாலுமே ப்ரெஷராக வருங்க. ஓகே. அப்படிங்களா என்னன்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுறாங்க இல்லைங்க சார், இந்த காம்பவுண்ட் வேலை மொட்டை மாடலாம் பண்ணக்குள்ள ஃபுல் ஷார்ப் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல ப்ரெஷராக வரும், சீக்கிரம் குயிக்காக ஒர்க் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 வெரைட்டியான. ஆமாம் சார், 0 டிகிரி to 360 வரைக்கும் இதில் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QC நாசல் இல்லாமல் உங்களுக்கு 2,800 ரூபா ஃபோம் கேன் இது கூடவே வந்துருங்க. அப்படிங்களா உங்களுக்கு ஃபோம் நல்லா திக்காக அடிக்கும். இதில் ஃபோம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது, ப்ரெஷர் கூட ஏரியா கவர் ஆகும். ஆமாங்க, ஃபுல் ஷார்ப் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். இதில் ப்ரெஷரிங் குறைச்சி கூட்டுற மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 14,000 ரூபாய் வருங்க. இது வந்து 19,000 ரூபாய் மறுபடி 16 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.25 HP பவருங்க. இதுக்கு சேம் 10 மீட்டர் ஓஸ் கன்று, உங்களுக்கு பெரிய கன்று வந்துடும். இதில் என்னென்னா மற்ற எந்த மாடலுமே இல்லாத ஒரு அட்வான்ஸ் என்ன சார், இந்த ரெகுலர் நாசல்லையே ப்ரெஷர் குறைக்கிற கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா மிஷின் கூட ஒரு அட்டாச்சு ஃபோம் கேன் கொடுத்துட்றோம். இதில் ஃபோம் ஃபுல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணாவே ஃபோம் வருங்க. ஃபோம் உள்ளே வரும். ஆமாங்க, மிஷின் கன்னோட ப்ரெஷர் மாட்ட வேண்டாம். தனியாக நீங்கள் ஃபோம் கேனும் ஒன்று கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அது தனியாக மாட்டணும்னு அவசியம் இல்லைங்க, வேணும்னாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாரி பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுங்க சார். ஓகே. லாரி பஸ், ஈச்சரு, நீங்கள் ரிக் வண்டியிலேருந்து எல்லா வகையான லாரி பஸ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கழுவிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் சென்டராக யூஸ் பண்ணுறாங்களா? இது கமர்ஷியல், ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுங்க. சர்வீஸ் சென்டர் மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், காலேஜ் பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கீங்க 30 வண்டி 50 வண்டி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மற்ற மாடல் லிமிடேஷன் இருக்குது, இதுக்கு அன்லிமிட்டடு. பட் இது வந்து 48,000 ரூபா, டீலர் ரேட்டு 40,000 கொடுக்குறாங்க. 3 HP பவருங்க. இப்போ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடலில் உள்ள வால் பிளாஸ்டிக்கில் வரும். அதுக்கடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வருங்க. இது உள்ள வால் வந்து பிராஸில் வருங்க. ஓகே. இது முன்னாடி ஹெட்டும் பிராஸுங்க, உள்ள வாலும் பிராஸில் வருங்க. உங்களுடைய கன்னோட வெயிட்டு உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்குங்க. இதோடைய ஓஸோட உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தா தெரியும், இது உங்களுக்கு அதோட உங்களுக்கு ஹெவி ஓஸுங்க. ஏன்னா இதெல்லாம் பார் ப்ரெஷர் அதிகம், அதாவது அதிக நேரம் யூஸ் பண்ண சார், அதிக ஹெச்பியும் கூட அதிக பாரும் கூட. ஓகே. இது வந்து இதே 1 கிலோக்கு மேலே இருக்கும். 1 கிலோ கம்பல்சரி மேலே இருக்குங்க. இதுவும் நல்லா இருக்கும் சார். இதில் வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோம் கேனு நம்ம 2,800 ஃபோம் கேன் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஃபோம் கேன் வருங்க. இது இல்லாமல் மிஷின் கூட பாருங்க, ஷக் பண்ணிக்கிற அளவுக்கு ஃபோம் லிமத்தை ஒரு டப்பாவில் கூட போட்டுட்டாலும் அதில் ஷக் பண்ணிக்க ஃபோம் பாட்டி எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இந்த மாடல். இதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 4 HPயில் வருங்க. இது நெக்ஸ்ட் மாடல். ஆமாம், இதுக்கு அடுத்ததுங்க சார். இது ரெண்டுமே காலேஜ் நைட் வரைக்கும் ரன் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 180 பார் வரைக்கும் வரும் சார். ஒரிஜினல் 180 பாருங்க. இது வந்து ஒரிஜினல் 200 பார் வரைக்கும் வரும் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 HP. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் ஓஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இது உங்களுக்கு பாருங்க சார்ட்டர் செட்டோட வந்துருங்க. பின்னாடி ஒயரிங்கில் ஏதாவது ஷார்ட் ஆனாலும் இங்கே ட்ரிப் ஆகிற மாதிரிங்க. ஓகே. பவர் சப்ளை. ஆமாம், எல்லாமே ஃபுல் கிட் வந்துருங்க. இதுக்கும் அதே மாதிரி ப்ரெஷரும் ஹெவி ப்ரெஷரு. இந்த மாதிரி மிஷின்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடு பெரிய சர்வீஸ் சென்டர் இல்லாமல், காலேஜ் ஸ்கூல் பஸ் இல்லாமல், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இந்த சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கருங்கல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பெயிண்டிங்கில் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீபெயிண்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு மெயின் வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுற அத்தனையுமே நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ கார் வாஷர் பார்த்துட்டோம். சரி, இதை தவிர உங்ககிட்ட வேற என்ன இருக்கு? வேக்யூம் கிளீனர் பண்ணுறோம் சார். ஓகே. ஆமாம், ஹை ப்ரெஷர் வந்து நம்ம காருக்கே யூஸ் பண்ண முடியும். அதாவது காருக்கும் பண்ணிக்கலாம், வீட்டோட பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷோல்டர் மாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு எல்லாமே இதில் சக்ஷன் ப்ளோயிங் ரெண்டுமே இருக்குது, வெட் அண்ட் ட்ரை இருக்குது. ஓகே. பட் என்ன ஒரு ஆப்ஷனா இது ஹேண்டிங்க. உங்களுக்கு டொமஸ்டிக் பர்பஸ் வீட்டு யூஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி 12 லிட்டரில் வருங்க சார்.
அது ஹேண்டி வேக்யூம் கிளீனர் வந்து டீலர் பிரைஸ் 3800ங்க. இது டீலர் பிரைஸ் வந்து 6500 உங்களுக்கு தராங்க. இது 9500 டீலர். இது 12 லிட்டருங்க சார். சக்ஷன் ப்ளோயிங் ரெண்டுமே இருக்கு. வெட் அண்ட் ட்ரை ஆப்ஷன் இருக்கு. காரோட இன்டீரியர் பண்ணிக்கலாம், நம்ம சோஃபாவும் பண்ணிக்கலாங்க, விண்டோவும் பண்ணிக்கலாம். நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ளோருக்குள்ள வாஷ் பண்ணிக்கலாம் சார். அதாவது ஈரமா இருந்தா கூட அந்த ஈரத்தை உறிஞ்சி எடுத்துருங்க. டஸ்ட் எவ்வளவு டஸ்ட் இருந்தாலும் டஸ்ட் எடுத்துருங்க. இது எல்லாமே பண்ணிட்டுங்க சார். இதுக்கு அடுத்தது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் வருதுங்க. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு, கம்பெனி யூசேஜோ அல்லது பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வச்சிருப்போம், அந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ், சர்வீஸ் சென்டர் இருக்கு இல்லைங்களா, சர்வீஸ் சென்டருடைய காருடைய லாரிக்கோ அல்லது ஈச்சருக்கோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே 20 லிட்டர் வருங்க. இதுக்கு மேலே வேணாலும் உங்களுக்கு ஒரு 40 லிட்டர்லேயே நம்ம இருக்கு. வேணா நம்ம ஆர்டர் பேரில் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 20 வருஷமா சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சரிங் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து டைரக்ட் டேப்ல மாட்டி தண்ணி திறந்து சுவிட்ச் போட்டால் சுடு தண்ணி வந்துட்டே இருக்கும். இன்ஸ்டன்ட் ஹீட்டருங்க. போர்ட்டபிள், நம்ம எங்கே வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேப்பும் ஃப்ளக் எங்க இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி டேப் ஃப்ளக் பாயிண்ட் வந்துரும். டேப் இது வந்து குடிக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கவும் யூஸ் பண்ணலாம், ட்ரிங்கிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், பாத்ரூமுக்கு யூஸ் பண்ற மாதிரிங்க. ஒரு மக்ல இருந்து 100 பக்கெட் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். கண்டினியூஸா வந்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆடி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மெயினான விஷயம் பையிங். கண்டிப்பா எப்படி வாங்குறது, உங்களை எங்க கான்டாக்ட் பண்றத சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈரோட்ல வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 27 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஈரோடு பெருந்தூர் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல பழையப்பாளையம் ஏரியாவில் இருக்கு. நம்ம அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 மாசம் 2 மாசம் வந்து இப்போ சேலத்துல ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேலத்துல வந்து ஸ்வர்ணபுரியில நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்வர்ணபுரியில விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட் விநாயகர் பக்கத்துல இருக்கு. இங்க 2 இடத்துக்கும் வந்தாலும் வந்து ஜெம பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. வர முடியாதவங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணாங்கன்னா கொரியர்ல அனுப்பி கொடுத்துருவாங்க. பொருளை நீங்க அனுப்பி கொடுத்துருங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே நாள்ல கொரியர் போயிடுங்க. கொரியர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அண்ட் இன்க்ளூடிங் கொரியரோட சொல்றேன் சார். ஓகே ஓகே. அந்த காஸ்ட் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இன்னொரு விஷயம் இன்க்ளூடிங், அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லா கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்க. ஓகே ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நாளுங்க, அதர் ஸ்டேட்னா 2 ல இருந்து 3 நாள், நார்த் இந்தியால நம்ம அனுப்பி கொடுக்குறோம். அந்த கொரியர் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். டைம் கூட போய் ஒரு 3-4 நாள் ஆகும். பட் அந்த கொரியர் காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க. ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம் சார். இந்த மஸ்ட் ஆக்சசரிஸ் வீடியோட பர்பஸ் பார்த்தோம்னா ஒரு காரோட அப்கீப்பிங்ல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கூட நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆகட்டும், பஸ்ஸஸ், ஜேசிபின்னு வேறு எதை ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அது வாங்குறதுக்கான ப்ராடக்ட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களை காண்டாக்ட் பண்ண அட்ரஸ் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கூட அவங்களோட நம்பர் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பின்னு கமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.